வணக்கம் தோழர்களே. 4 நாளா சங்கிகள் போடுற ஆட்டம், சங்கிகள் போடுற நாடகத்தை பார்த்து கடுப்பாகி காண்டாகி இளைஞர்கள் சமூக வலைத்தளங்கள்ல வச்சு செய்யறாங்க. அப்படி நேத்து போட்டு பொழந்தவங்க யார் அப்படின்னா சத்யராஜினுடைய மகள் திவ்யா சத்யராஜ். முதல் நாள் நம்ம அன்னை சாட்டையை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தார்ல, ஊரே அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிருந்தாங்கல்ல, அதுல கோபமான இந்த பொண்ணும் பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. திவ்யா சத்யராஜ் 8 கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஏன்னா இவர் அப்டாட்டா ஆடிட்டாரு. திரைப்படங்கள்ல பயன்படுத்தக்கூடிய போலி சாட்டையை பயன்படுத்திக்கிட்டு அரை நிர்வாணமா தெருவில் நின்றுட்டு தன்னைத்தானே அடிக்கிற அரைவேக்காடா ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கும்போது இளைஞர்கள் கேள்வி வைப்பாங்க. இங்க எல்லாரும் உங்களை போல முட்டாள்கள் இல்லை. இங்க அறிவு சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் குழந்தைகள். இன்னும் சொல்ல போனா உங்களை விட தொழில்நுட்ப அறிவுல ஆகச்சிறந்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதுல குறிப்பா திவ்யா மக்களின் பக்கத்தில் நின்று கேள்வி கேட்கிறார். அதிரடியா கேள்வி கேட்கிறார். ஒரு கேள்வியும் பொட்டில் அடிச்ச மாதிரியான கேள்வி. 8 கேள்வி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருக்கிறாங்க. 8 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு கேள்விக்கே தாங்காத கும்பல் இது. அரசியல், பொருளாதாரம், மருத்துவம், மக்கள் நலன் 8 கேள்வியை புட்டு 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 வச்சிருக்கிறாங்க திவ்யா. இதுல திணறி போய் கிடக்கு இந்த காவி கும்பல். கூச்சராச்சம் இல்லாம இந்த பக்கம் அண்ணாமலை சாட்டையை வச்சுக்கிட்டு சலம்பிட்டு திர்றாரு. அங்கிட்டு நம்ம அக்கா கருப்பு கொடியை வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்கு வானதி சீனிவாசன் அக்கா. இன்னொரு அக்கா பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி உருண்டுகிட்டு இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொரு அக்கா பேச்சு மூச்சே காணா கப்சிப் காராவடைன்னு உட்காந்து இருக்காங்க நம்ம குஷ்பா அக்கா. இந்த கும்பல்லாம் இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இவ்வளவு கேவலமா நடக்கும் போது இளைஞர்கள் கேட்கிறாங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி. பதில் சொல்லுங்களே, நீங்க தான் பெரிய அப்பா டக்கராச்சே, பதில் சொல்லுங்க. அதுல முதல்ல என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை சொன்னார்ல, நான் ஏன் சாட்டையால அடிச்சுக்கிறேன், பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் எதுக்கு அரசு, அப்புறம் எதுக்கு நாடு, அப்புறம் எதுக்கு சட்டம் அப்படின்னு சினிமா டைலாக் எல்லாம் பேசினார்ல. சினிமா டைலாக் பேசினா மட்டும் இல்ல, அதுல ஆக்ஷன் வேற. அப்புறம் பிள்ளைங்க கடுப்பாகாது, நல்லா நறுக்குன்னு கேட்கிறாங்க. எங்க மணிப்பூர்ல பெண்கள் மீது இவ்வளவு பாலியல் வன்முறை நடந்ததே, அப்பெல்லாம் ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. கேள்வி சின்னதுதான், ஆனா நாக்கப்படுங்கிற கேள்வி, நியாயமான கேள்வியும் கூட. இது திவ்யாவுடைய கேள்வி இல்ல, உலக மக்களினுடைய கேள்வி. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம்னா, இளம்பெண்கள் 2 பேரை நிர்வாணமாக்கி அந்தரங்க உறுப்புகளில் கை வச்சு அவங்களை அவமானப்படுத்தி வெளியே கொண்டு வரும்போது இந்திய ஜனநாயகம் அம்மனமா போச்சு. இப்பையும் கூட பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அந்த பெண்களை எரித்து கொண்டு இருக்கிறார்கள். உயிரோட எரிச்சிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட கடத்திட்டு போய் குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் அத்தனை பேரையும் கொன்னு ஆத்துல போட்டுட்டு இருக்கிறான். என்ன நீங்க பண்ணிட்டீங்க? ஆயுதங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே அடிச்சு கொள்ளையடிச்சிட்டு போய் கண்ணில் பாக்குறவங்க எல்லாம் சுட்டு தள்ளிட்டு இருக்கான். வீட்டுல தூங்கிட்டு இருந்தவங்களை தட்டி எழுப்பி வீட்டுக்குள்ள சுட்டுட்டு இருக்கான். என்ன சட்ட ஒழுங்க கிழிச்சிட்டீங்க? திவ்யா கேட்கறது சரிதானுங்க. அங்க மனுஷே வாழ முடியுமா? இதை பற்றி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வாயை திறந்தாரா? பயந்துட்டு ஓடினாரு. அவரை இதை பற்றி பேச வைக்கணும்னு எதிர்கட்சிகள் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு கேடுகட்டத்தனமா நடந்துக்கிட்டார் மிஸ்டர் மோடி. அந்த சீஃப் மினிஸ்டராவது கூச்சப்பட்டுக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஓடி இருக்கணும். அவர் இன்னமும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சட்ட ஒழுங்கு குறித்தெல்லாம் பேசுறதுக்கு வக்கற்ற இந்த பாஜக கும்பல் இன்னைக்கு என்னம்மா ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்கு. அப்ப கேட்பாங்கல்ல, கப்சிப்புனா அமைதியா இருக்கீங்க, என்னைய நாடகம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போது, அங்க பெரிய கலவரம் வந்துட்டு இருக்கு, வாயை மூடிட்டு டிராமாவை போடுற அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, ரெண்டாவதா என்ன கேக்குறாங்கன்னா, கொரோனா தொற்றுல எதுக்கு விளக்கத்தை சொன்னீங்க? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஒரு நோய் வந்திருக்கு, அதுவும் ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கு, மனித உயிர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிகின்றன. ஒரு அரசு மருத்துவம் கொடுப்பதற்கும் மருந்து கொடுப்பதற்கும் தயாரா இருக்கணும். இந்த மோடி அரசு எதுக்குமே தயாரா இல்லாம கொத்து கொத்தா மக்கள் செத்துட்டு இருந்தாங்க. இந்த செத்து போனவர்களை தூக்கிட்டு போய் ஆத்துல வீசினாங்க. செத்து போனவர்களை கொண்டுட்டு போய் மொத்தமா போட்டு எரிச்சாங்க. எரிக்கிறதுக்கு 40,000 ரூபாய் கேட்டாங்க. அதை கொடுக்க முடியலன்னே பெணங்களை ஆத்துல தூக்கி எரிஞ்சாங்க. இவ்வளவு இறந்த பிறகும் ஒரு மனிதன் மாண்பற்ற முறையில தெருவுல வீசி எடுத்து நாயும் நரியும் இழுத்துட்டு போன கேடுகட்டத்தனத்தை செஞ்சது இந்த மோடி அரசு. அது அவங்க கேட்கிறாங்கல்ல, பா நீ என்னப்பா விளக்கேத்த சொன்னையே, ஆனா என்ன பண்ணி வச்சிருக்க? விளக்கேத்த மட்டுமா தங்கச்சி சொன்னாங்க? இன்னும் என்னென்ன சொன்னாரு தெரியுமா? கைதட்ட சொன்னாரு, விளக்கேத்த சொன்னாரு, ஒரு பக்கம் கைதட்ட சொன்னாரு. இதை விட கேடுகட்டத்தனமும் பண்ணாங்க. சாணியிலையும் மாட்டு மூத்திரத்திலையும் பயங்கரமா கொரோனாவை தடுக்கிற
பவர் இருக்கு, சக்தி இருக்கு அப்படின்னு அதை பாக்கெட் போட்டு வித்தாங்க. இதை விட கேடுகட்ட செயல் என்னன்னா, கங்கை நீர் உலகத்திலே இருக்கிற ஆற்று நீர்களை மிக மோசமாக கெட்டு போயிருக்கிற ஒரு தண்ணி கங்கை நீர். இந்த தண்ணியால கொரோனாவை குணப்படுத்த முடியுமா? அட கூம்பிட்டீங்களா, அந்த தண்ணியை குடிச்சாலே செத்து போவீங்கடா சும்மா இருந்தா கூட. ஆனா அந்த தண்ணியை வச்சு குடிச்சோம்னா கொரோனா போகுமான்னு பார்த்தாங்க. இது பரவாயில்லங்க, காயத்ரி மந்திரம் சொன்னா கொரோனா போகுமான்னு டெஸ்ட் பண்ணுங்கன்றான். யாருடா நீங்க, ஏண்டா அப்படி அலையிறீங்க அப்படின்னு அன்னைக்கு நமக்கு தோணுச்சு. அதை இன்னைக்கு சகோதரி திவ்யா கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அப்ப நோய் வந்தாலும் தடுக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் கிடையாது, அறிவியல் பூர்வமாக ஒரு செயலை எதிர்கொள்ளுகிற திறனும் கிடையாது, ஆட்சி நிர்வாக திறனும் கிடையாது. அப்ப இந்த கும்பலை போறவரெல்லாம் அடிப்பாங்கல்ல. கொரோனா காலத்துல எதுக்குயா இந்த சாமி கும்புறோம், கும்பமேளா, ரத யாத்திரைன்னு போனீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப நியாயமான கேள்விங்க. இவங்க ஒரு பொய்யை பரப்புனாங்க. டெல்லியில தஃப்லிக் ஜமாத்து ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த கூட்டத்தின் மூலமா தான் வைரஸை பரப்பி விட்டாங்க. ஒரு பரப்புரை. அவங்க மூத்திரத்தை பெஞ்சு ஊத்திட்டாங்க, அதனால பரவிருச்சு. எச்சியை துப்பிட்டாங்க, அதனால பரவிருச்சுன்னு எம்புட்டு பொய்ய சொன்ன அந்த கும்பல். ஆனா தஃப்லிக் ஜமாத்து கூட்டமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு குஜராத்ல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ட்ரம்ப்புக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை வச்சது இந்த மோடி கும்பல். அதை பத்தி பேச மாட்டானுங்க. அதாவது பரவாயில்லங்க, திவ்யா சொன்ன மாதிரி கும்பமேளா திருவிழா நடந்துச்சு, 2வது அலை உச்சத்துல இருக்கு, கொத்து கொத்தா மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. கும்பமேளாவை நடத்தி அதன் மூலமாக பல லட்சம் பேர் கொரோனாவில் செத்தாங்க. அது இந்த கும்பல் தானே செஞ்சிச்சு. கோயிலை திறக்கிறதுக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க. கொரோனால அவன் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கிறான், கோயிலை திறங்கடான்னு ஸ்ட்ரைக் வரப்படுது இந்த அரைவே காட்டு கும்பல். அப்ப அதை கேட்பாங்கல்ல, அதுதான் அந்த பொண்ணு கேட்டிருக்கிறாங்க. என்னையா பண்ணீங்க நீங்க கொரோனாக்கு? என்ன கேடுகட்டுத்தனமா இருக்கு, கொரோனா காலத்துல உட்காந்து கூடி கும்மி அடிச்சு விட்டு என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே பொலேர்னு பொடனில போட்ட கேள்வி. தடுப்பூசி கொள்கைகள்லாம் ஏன் சிக்கலா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. தடுப்பூசின்ற பேரை சிக்கலாக்கிட்டாங்க இந்தியால. கொரோனா காலகட்டத்தில் நாங்க தடுப்பூசி தயாரிச்சிட்டோம் அப்படின்னு 2 ஊசியை சொன்னாங்க. இந்த 2 ஊசியையும் கொள்ளை லாபத்துக்கு வித்துச்சு இந்த அரசு. மோடி அரசு கொள்ளை லாபத்துக்கு வித்தாங்க. தனியார் நிறுவனங்களுக்கு 600 ரூபாய்க்கும், மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய்க்கும், ஒன்றிய அரசே 150 ரூபாய்க்கும் அந்த தடுப்பு மருந்தை வித்தானுங்க. 58 நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மருந்தும் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த மருந்து 5 கட்டத்திற்கு மேற்பட்ட பரிசோதனைகளை தாண்டாம அவசரமா அது எல்லாத்தையும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லாருக்கும் ஏற்றி விட்டு பாதி பேருக்கு சைடு எஃபெக்ட் ஆகி போச்சு. இதுல பிரிட்டனை சேர்ந்த ஒரு குடும்பம் வழக்கு தொடுத்து கோவிட்ஷீல்டு ஒரு கட்டத்துல கையை கட்டி ஆமாங்க பக்க விளைவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. காசுக்கும் மருந்து வித்தாங்க. நீதிமன்றம் பொலேர்னு அடிச்ச பிறகுதான் மருந்தை இலவசமா கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவு கேடுகட்டத்தனத்தை இந்த கொரோனாவினுடைய தடுப்பூசிகள்ல காட்டின கும்பல் தான் இந்த கும்பல். இதுங்கெல்லாம் நம்ம கிட்ட நாடகத்தை நடிச்சிட்டு தெரியுதுங்க. விவசாயிகளும் மனிதர்கள் தானே, ஏன் நீங்க அவங்கள புறக்கணிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டு விவசாயிகள் 2017 டெல்லியில போராடுறாங்க. அரை நிர்வாணமா போராடுறாங்க, முழு நிர்வாணம் மூத்தரம் குடிக்கிற போராட்டம் எல்லாத்தையும் நடத்திட்டாங்க. ஆனா மோடி கண்டுக்கவே இல்லை. ஆனாக்கா யார போய் சந்திக்கிறாரு? சினிமா நடிகை ஒருவரை சந்திக்கிறாரு, பிரியங்கா சோப்ரா. அவங்களை சந்திக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல, அவங்களும் ஒரு கலைஞர்கள், அவங்களையும் சந்திக்கலாம். ஆனா மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு போராடிட்டு இருக்கும்போது, விவசாயிகள் நடுத்தெருவில் அரை நிர்வாணம் போராடிட்டு இருக்கும்போது நீங்க பிரியங்கா சோப்ராவுக்கு வாய்ப்பு கொடுத்து டைம் ஒதுக்கி பேசுறீங்கன்னா, உங்களை போல ஒரு அரைவே கட்ட அரசியல்வாதி உலகத்துல இருக்கா? அதான உண்மை. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரிந்து 1.25 வருஷம் ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அது விவசாயிகள் போராட்டம் தான். 700 பேருக்கு மேல செத்தாங்க. பல முறை விவசாயிகள் போராட்டத்துல குழப்பம் விளைவிக்க ஆளுகளை செட்டப் பண்ணி இந்த ஒன்றிய அரசு அனுப்பிச்சு பெரிய குழப்பத்தை விளைவித்தார்கள். ஆனாலும் அங்கேயே உட்கார்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். இப்ப அந்த போராட்டத்தை நடத்திய இளைஞர்கள் மீது ட்ரோன் குண்டுகளை வைத்து தாக்குதல் நடத்தினாங்க. அதுல 2 பேர் செத்தும் போனாங்க. ஒரு சின்ன பையன் யங்ஸ்டர் ஒருத்தர் செத்துட்டாரு. ஆக விவசாயிகளை இவர்கள் கிள்ளுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அவங்க குறைந்தபட்ச விலையை நிர்ணயிங்கன்னு இப்ப போராடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்து சாகுற நிலைமையில இருக்காரு விவசாயி. ஆனா எதையுமே பத்திரிகைகள் பேசல, ஊடகங்கள் பேசல, வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கோடி மீடியாவாக இருக்கிறாங்க. மோடியின் மடியில் அமர்ந்திருக்கிற மீடியாக்களாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்டது மிகச்சரியான கேள்வி இல்லையா? அவங்கெல்லாம் இந்தியாக்காரங்க இல்லையா? அவங்களாம் மனுஷங்க இல்லையா? அவங்க போராட்டம் உங்க கண்ணுக்கு படலையா? அப்ப யாரு நீங்க? எங்களுக்கு எதுக்கு நீங்க? கேள்வி இயல்பா தானே வரும். இன்னொன்னு கேட்டிருக்கிறாங்க, மாணவர்களும் மனுஷங்க தானங்க, ஏங்க அவங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க? நியாயமான கேள்வி தானங்க.
எதுக்கு கொடுமைப்படுத்துறாங்க? நீட்டு கொண்டு வந்து உட்காந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எவ்வளோ முக்கியம்? மாணவர்களுடைய கனவுல மண்ணள்ளி போட்டுட்டு நீட் தேர்வுன்றது மூலமா இடஒதுக்கீடை காலி பண்ணிட்டு மாணவர்களை கல்விச்சாலைக்குள்ளே நடக்க விடாமாக்கிட்டு மருத்துவம் போன்ற உயர்கல்வியெல்லாம் உங்களுக்கு அனாவசிய கனவு அப்படின்னு எங்க பிள்ளைகளை வெளியே தள்ளி விட்டுட்டு அதுவும் கத்துக்கத்தா கோச்சிங் சென்டர் பணம் எடுக்கிறாங்க, கண்டுக்கிறதே இல்லை. ஆள்மாறாட்டம் பண்றாங்க, கண்டுக்கிறதே இல்லை. கொஸ்டின் வந்து பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசத்தில் கொஸ்டின் தாராளமா 20 லட்சம் 30 லட்சத்து விற்கப்படுது. வேடிக்கை பார்க்குது ஒன்றிய அரசு. பாடத்திட்டங்கள் யாரோடைய பாடத்திட்டம்? பெரும்பான்மை மக்கள் மாநில கல்வி அடிப்படையில் படிக்கிறாங்க. மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்கறது இல்லை. மிக சொற்பமா படிக்கிற சிபிஎஸ்இ குழந்தைங்க படிக்கிற அந்த பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்கறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப இந்த பொண்ணு கேட்கறது நியாயமான கேள்வி தானே? ஏங்க எங்களுக்குள்ள குழந்தைங்களை அச்சுறுத்துறீங்க, மாணவர்களை ஏன் அச்சுறுத்துறீங்க நீட்டை வச்சு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அதான உண்மை. கோடி கோடியா கொள்ளையடிக்குதுங்க கோச்சிங் சென்டர். இதை வச்சு கோடி கோடியா கொள்ளையடிக்குதுங்க தனியார் மருத்துவமனைகள். மருத்துவ கட்டமைப்புகள் நிறைஞ்சிருக்கிற எங்க மாநிலத்துல யார் யாரோ வந்து படிக்கிறாங்க, எங்க பிள்ளைய படிக்கல. ஐயா உங்க கூத்து கேட்கறது கரெக்ட் தானே? ஒரே ஒரு மதம் மட்டும் ஏங்க ஓங்கி ஒழிக்குதுன்னு கேட்டுறாங்க. நியாயம் தானே? இந்து 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 இந்து. நாங்களாம் இந்தியா, நீ யாரு? நீ ஒரு பயங்கரவாதி. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் பயங்கரவாத கும்பல், சக மனிதர்களை கொன்று குவிக்கிற கும்பல், எல்லாரும் எதிரிகளாக வைத்துக் கொண்டு விளையாடுற கும்பல். நீ யாரு இந்துன்னு பேசுறதுக்கு? இந்துக்கு என்ன அத்தாரிட்டியா? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்துன்ற போர்வையில இந்துக்களையும் பழி வாங்கி பிற மதங்களையும் சேர்த்து பழி வாங்குது இந்த பீஸு. ஐயோ முஸ்லீம் வந்தா இடஒதுக்கீடை பிடிங்கிருவாங்க, ஐயோ முஸ்லீம் வந்தா உங்க 2 மாட்டுல ஒன்ன பிடிங்கிருவாரு, முஸ்லீம் வந்தா உங்க வீட்டை. என்னையா அது? யாரு நீங்க எல்லாம்? இவ்வளவு கேடுகட்ட திராணியற்ற அரசுக்கு நீங்க ஏன் தலைவரா இருக்கணும்? புடுங்கிருவாங்கன்னு தெரியுதுல. இப்படி கேடுகட்டத்தனமாக தன் சொந்த மக்களை கேவலப்படுத்துற ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்பதான் நம்ம பாக்குறோம். அது இல்லாம சிறுபான்மை மக்கள் மீது அவதூறுகளை பேசுவது, மாட்டுக்கறி தின்றாங்கன்னு கொலை செய்வது, மாடுகளை ஏற்றிட்டு போனா கொலை செய்யறது, எங்கேயாவது முஸ்லீம்களை தாடியோட தொப்பியோட ஒரு மனுஷனை பார்த்தா அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறது, புல்டோசரை தூக்கிட்டு போய் வீடுகளை இடிக்கிறது, சட்டத்தை மாத்த போறோம்னு சொல்றது, இந்து சட்டத்தை கொண்டு வர போறோம், இந்து ராஷ்டிராவை படைக்க போறோம் அப்படின்னு உருட்டுறது, மசூதிகளுக்குள்ள தங்க இருக்கு லிங்கம் இருக்குன்னு பேசுறது. இந்த அயோக்கியத்தனத்திற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? அரசியல் என்ன? உங்களுடைய கேடுகட்ட பார்ப்பன வெறி கொண்ட கும்பலுக்கான அதிகார வேட்டை தான் இது. இது கூட எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்போ ஒரு மதத்தை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி நாடகம் போடுவீங்க. ஆனால் நீங்கள் தூக்கி பிடிப்பது பார்ப்பனர்களை. கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க, குஜராத்ல இடையே நடக்குதுன்னு. குஜராத்ல என்ன நடக்குது? போலி டோல்கேட் நடக்குது, போலி பேங்க் நடக்குது, போலி நீதிமன்றமே நடக்குது. அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா நாங்க என்னத்த சொல்றது? இன்னொன்னு கூட நடக்குது. அங்கதான் இந்தியாவினுடைய போதை மருந்தினுடைய நுழைவாயில் குஜராத். அங்கிருந்து தான் கோடிக்கணக்கான பணம் வந்து போதை மருந்துல முதலீடு செய்யப்படுகிறது. போதை மருந்து ஃபேக்டரியே உள்துறை அமைச்சருடைய தொகுதியில 3 ஃபேக்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க குஜராத்ல. அதோட அங்க இருக்கிற முந்த்ரா துறைமுகத்துல பல டன் போதை மருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா? குஜராத்னு சொன்னானே பாலியல் குற்றவாளிகளை கொண்டாடுவது, போதை மருந்து கடத்துறது, உள்ளடி வேலை பண்றது, போலியான நிறுவனங்கள் நடத்துறதுன்னு அசிங்கப்பட்டுக்கிட்டு கிடக்கு. ஆனா கேட்டோம்னா வாய் திறக்க மாட்டாங்க. இவர்களெல்லாம் யோகியர்களாக இருப்பார்கள். தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்குலாம் ரைட்ஸே கிடையாது. ரைட்ஸே கிடையாது. பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பது, திருடர்களை பாதுகாப்பது, முடிச்சவர்களை பாதுகாக்கிறது, தெருவில் போய் அலப்பறம் பண்ணிக்கிட்டு சில்லறைகளை பாதுகாக்கிறது, இது உங்க வேலை. தமிழ்நாடு அப்படி இல்லை. தவறு நடக்குது இல்லைன்னு சொல்ல, அந்த தவறுகள் சரி செய்யப்படுது, தீர்வை நோக்கி முன்னேற்றப்படுது. அங்க வந்து தப்பு செஞ்சவங்க தண்டனைக்குரியவங்களா மாத்துறாங்க. இது எதையுமே செய்யாம வேடிக்கை பார்க்குற ஒரு சில்லற கும்பல் நீங்க வந்து இங்க உட்காந்து உருட்டுறீங்களா? கேட்ட கேள்விக்கு சங்கி கும்பல் மரியாதையை பதில் சொல்லணும். ஆமா.